ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுறை குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வாஸ்து தோஷமும் திருமண தடையும் பற்றி பார்ப்போம். நமது ஜாதக ஆய்வுக்கூடத்தில் வந்ததில் மிதுன லக்னம், துலாம் ராசி, கோச்சாரங்களில் குருபார்வை இருந்தும் சுக்கிர புத்தி சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி நடந்தும் திருமண தடை ஆகிக்கொண்டே போகிறது. கடந்த கும்பத்தில் இருக்கும்போது குரு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பு பார்வை இருக்கும்போதும் திருமணம் நடைபெறவில்லை, தாமதப்படுத்தி கொண்டே போகிறது. சரி, அடுத்த வாரம் குரு 6இல் மறைவார். 6இல் மறைவது கெட்டவர் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் மாதிரி. சரி, குரு பார்வையால் எப்படியாவது திருமணம் நடந்துவிடும் என்று வரனை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது 7ஆம் இடமும் கலஸ்திரபாவமும் நல்லா இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடமும் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். எந்த ஒரு லக்னத்தையும் குரு பார்வை செய்கிறார். எந்த அமைப்பும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை. சரி, ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும்னு காலாஸ்திரி பரிகாரம், திருநாகேஸ்வர பரிகாரம், சரி திருநள்ளாறு சனியுடைய பார்வை கொஞ்சம் 3ஆம் பார்வையாளர்கள் திருநள்ளாறு பரிகாரம், எத்தனையோ பரிகாரங்கள் செய்து கொண்டு வந்தோம். அந்த பரிகாரம் செய்தும் எந்த பலனும் இல்லை. சரி, இதற்கு ஜோதிட ரீதியாக ஜாதக வாஸ்து ரீதியாக என்ன சொல்கிறது அப்படிங்கிறதை பார்த்தோம்னா, அந்த ஜாதகருடைய வீட்டுக்கு போன போது ஈசானி மூலையில் படிக்கட்டும், கன்னி மூலையில் டைலட் பாத்ரூமும் இருந்தது. உடனே இதை பார்த்து விட்டு, ஐயா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த வீடு கட்டி அப்படின்னு கேட்டேன். இது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு. ஈசானி மூலையில் படிக்கட்டும், கன்னி மூலையில் டைலட்டும் வைத்து இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லவில்லையா என்று கேட்டதற்கு, இல்லை இன்ஜினியரிங் பார்த்து தான் கட்டினாரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த இதை ஈசானி மூலை படிக்கட்டை விட்டு ஒரு 10 அடி தள்ளி படிக்கட்டு அமைத்து கன்னி மூலையில் உள்ள டைலட்டை அதை இடித்து சரி செய்து அந்த இடம் விளக்கு போட்டு ஒரு பிள்ளையார் மட்டும் பிள்ளையார் படத்தை மட்டும் வைத்து இது பண்ணுங்க, கரெக்டாக முடிஞ்சிடும் திருமணம் அப்படின்னு. அந்த ஜாதகக்காரங்களும் இன்னும் 4 பேரை 10 பேரை சந்தித்து போய்கொண்டே இருந்தார்கள். அப்புறம் மீண்டும் வலியுறுத்தவும், எல்லாரும் ஒரே கருத்தை சொல்லவும், அந்த இடத்தை ஈசானி மூலை படிக்கட்டையும் டைலைட் பாத்ரூமையும் தட்டி விட்டு மாற்றி அமைக்கும் உள்ளே திருமணம் முடிந்து விட்டது. பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. கரெக்டாக 3 மாதம்தான் திருமணம் முடிஞ்சிருச்சு. நம்ம எவ்வளவோ ஜாதகங்கள் பார்த்தாலும், தோஷங்கள் இல்லாமல் இருந்தாலும், பிறப்பிலே குரு பார்வை இருந்தாலும், நடப்பு திசை யோக திசையாக இருந்தாலும், எதை நன்றாக இருந்தாலும் வீட்டினுடைய மனையடி ஜாஸ்தரம் என்பது ஒன்று உள்ளது. அது சரியான முறையில் சரியான நேரங்களில் அமைப்பில் இருந்தால்தான் திருமண தடையும் பாதிக்காது. சரி, சிலர் சொல்கிறாங்க, இல்லை நான் கல்யாணம் முடிஞ்சிருக்கோம், நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கிறீங்கன்னு என்று சொல்லவே முடியாது. கன்னி மூலையும் ஈசானி மூலையும் பாதிக்கப்பட்டு இருந்தால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று பொருளாதார வரவுகள் சிக்கல், இடையூறுகள், இடைஞ்சல்கள் இருக்கும். அல்லை அந்த வீட்டு குடும்ப தலைவன் தலைவிகளுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கன்னி மூலையில் வாசப்படி வருவதும் தவறு. கன்னி மூலையில் வாசப்படியும் வரக்கூடாது. அப்படி வந்தால் அதுவும் தோஷமாகும். அங்கே பொருளாதாரத்தை சேமிப்பும் தன்மை குறைவாக இருக்கும். அப்படி சேமிக்கும் தன்மை நிறைவாக இருந்தால் அங்கே வேறு பிரச்சனைகள் ஒன்று தலையெடுத்து கொண்டு இருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பு தடை
அல்லது படித்து முடித்தாலும் வேலை தடை, இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கும். வாஸ்துகளை நன்றாக பார்த்து வீடு கட்டுவதும், அல்லது நீங்கள் வாடகைக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வீடு நல்ல வீடாக பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். இப்படி மாற்றும்போது பல சங்கடங்களையும் தவிர்க்கலாம். ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாக 12 ராசி 9 நவக்கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் வாஸ்துங்கிற ஒரு அமைப்பு உள்ளது, மனையடி சாஸ்திரம். அந்த மனையடி சாஸ்திரத்திலே முறையாக இருந்து முறையாக பார்த்தால் நல்ல அமைப்புகளில் திருமணம் விரைவாக முடிந்துவிடும். கன்னி மூலை வாசப்படி இல்லாமல் அடைப்பு, அந்த இடத்துல அடைச்சிருக்கணும். பொதுவாக ஒரு வீட்டுக்கு நுழையும் போது வலது கை சுவர் உயர்ந்து, அது எந்த வாசப்படியாக இருந்தாலும் சரி, வலது கை சுவர் உயர்ந்து இடது கை குறைந்து இருப்பது நல்ல அமைப்பு. வாசப்படி கன்னி மூலையும் ஈசானி மூலையும் பாதிக்கக்கூடாது. ஈசானி மூலையில் போரு, நீர் தொட்டி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுகள் போடலாம் பூமிக்கு அடியில். அதே மாதிரி கன்னி மூலையில் மாடியில் கன்னி மூலையில் உயரமாக நீர் தொட்டி வைப்பதோ, இல்லை அந்த சார்ந்து வீடு எடுப்பதோ, நல்ல உயரமான அமைப்பில் எடுப்பதோ வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். இந்த மாதிரி வாஸ்துகளை பார்த்து சரியான முறையில் வீடு கட்டவும் அல்லது குடி போகவும். அப்படித்தான் இந்த திருமணம் என்பது சீக்கிரமாக நடைபெறும். அப்படி சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாட்டாகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. நமது ஜோதிட ஆய்வில் எத்தனையோ ஜாதகங்களை பார்த்து விட்டோம். அதனால் இப்படி இந்த வாஸ்து தோஷம் என்பதை பார்த்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அதை வெற்றி கொள்ளவும்.